ஹலோ கைஸ், வெல்கம் டு இன்ஃபோ ஒன் ஷார்ட் சேனல். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆதார் கார்டு தொலைஞ்சிட்டாலோ இல்லை நம்ம ஆதார் எண் நம்ம மறந்துட்டாலோ அந்த ஆதார் நம்பரை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அதை வச்சு நம்ம எப்படி ஆதார் கார்டு எடுக்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு ஆதார் கார்டு தொலைஞ்சிட்டாலும் சரி, தொலைஞ்சிட்டு இல்லை நம்ம ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கூட நம்ம கையில் இல்லை, ஆதார் நம்பர் கூட நம்ம கையில் இல்லை அப்படின்னா கூட நம்ம எப்படி நம்மளால் ஆதார் டவுன்லோட் பண்ண முடியும், அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெறும் உங்கள் நேமும் உங்கள் மொபைல் நம்பரும் கையில் இருந்தால் மட்டும் போதும். ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணி அதை வச்சு நம்ம ஆதார் கார்டு நம்பர் எடுத்து அது மூலிமா நம்ம ஆதார் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. அது எப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும், மை ஆதார் அப்படின்னு. டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தா மை ஆதார் வரும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஆதார் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மை ஆதார் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க. நம்ம எப்படி ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணுறது எல்லா ஆப்ஷனும் இதில் கொடுத்துருப்பாங்க. வெரிஃபை ஆதார் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆப்ஷனுமே நமக்கு அவைலபிளாக இருக்கும். நம்ம என்னென்ன பண்ணோம் ஆதார் சம்பந்தமாக எல்லா ஆப்ஷனும் இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நமக்கு இப்போ தேவையான ஆப்ஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா ரிட்ரைவ் இஐடி, அதாவது ரிட்ரைவ் என்ரோல்மெண்ட் நம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது எங்கேன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ரிட்ரைவ்னு கொடுத்துருப்பாங்க. அது வந்து 3வது லைனில், ஐ திங்க் 3வது லைனில் இருக்கும்னு நினைக்கிறேன். ரிட்ரைவிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ரிட்ரைவ் ஏடி அப்படி இல்லை, ரிட்ரைவ் என்ரோல்மெண்ட் நம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உள்ளே வந்தீங்கன்னா ஆதார் நம்பர் அப்புறம் என்ரோல்மெண்ட் ஐடி நம்பர் அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஆதார் நம்பர் வந்துச்சுன்னா ஆதார் நம்பரை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை நம்ம அப்டேட் பண்ண என்ரோல்மெண்ட் ஐடி மறந்துச்சு அப்படின்னா இதில் வந்து என்ரோல்மெண்ட் ஐடி நம்பர் அப்படின்னு சூஸ் பண்ணணும். இப்போ வந்து நமக்கு வந்து ஆதார் நம்பர் தான் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதில் நம்ம ஆதார் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறோம். ஆதார் நம்பர் சூஸ் பண்ணிவிட்டு என்டர் நேம் கொடுத்துருக்கோம். நம்ம வந்து இது வந்து நம்ம நேம் வந்து ஆதாரில் என்ன ஸ்பெல்லிங்கில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியில் டைப் பண்ணணும். ஆதார் கார்டில் நம்ம நேம் இருந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு என்டர் மொபைல் நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷன்னா நீங்கள் ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பர் தான் கண்டிப்பாக என்டர் பண்ணணும். வேறு நம்பர் கொடுத்தீங்கன்னா நம்பர் வராது உங்களுக்கு. ஆதார் கார்டில் எந்த நம்பர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த நம்பரை சூஸ் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்கள் ஆதார் நம்பரில் இமெயில் ஐடி இணைச்சிருந்தா கூட அந்த இமெயில் ஐடியை நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். செகண்ட் ஆப்ஷனில் என்டர் இமெயில் ஐடி அப்படிங்கிற ஆப்ஷனில் நீங்கள் இமெயில் ஐடி கூட கொடுத்துக்கலாம். கண்டிப்பாக இமெயில் ஐடி இணைச்சிருந்தால் மட்டும் அதை கொடுங்க. இல்லைனா மொபைல் நம்பரே கொடுத்துக்கோங்க. இணைச்சிருந்த மொபைல் நம்பரே கொடுத்துட்டு கீழே கேப்சா டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டோடு இணைச்சிருக்க மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா 6 டிஜிட்டில் ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இந்த என்டர் ஓடிபிங்கிற பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. ஓடிபி வந்து நீங்கள் ஆதார் கார்டில் எந்த நம்பரில் இணைச்சிருக்கீங்களோ அந்த நம்பர் அதான் கண்டிப்பாக என்ட்ரு பண்ணணும். அந்த நம்பர் தான் ஓடிபி வரும். நீங்கள் இமெயில் ஐடி உங்கள் ஆதார் கார்டு இணைச்சிருந்தா கூட உங்கள் இமெயில் ஐடியே கொடுத்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இணைச்சிருந்தால் மட்டும் கொடுங்க. இல்லைனா மொபைல் நம்பர் இணைச்சிருந்தால் மொபைல் நம்பரே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓடிபி டைப் பண்ணி ஓடிபி போட்டு ஓடிபி என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆதார் நம்பரே வந்துடும். இதில் ஷோ ஆகும். இதில் மாஸ்க் ஆதார் நம்பர் தான் ஷோ ஆகும். ஃபுல்லான ஆதார் நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் தான் சென்ட் பண்ணுவாங்க. அதாவது இப்போ ஓடிபி இருந்துச்சுல அந்த நம்பருக்கே உங்கள் ஃபுல் ஆதார் நம்பரையும் அனுப்பிடுவாங்க. இதில் நமக்கு ஷோ ஆகிற பார்த்தீங்கன்னா மாஸ்க் ஆதார், அதாவது ஃபஸ்ட்டு 8 டிஜிட்டும் இன் பண்ணிடுவாங்க. லாஸ்ட் 4 டிஜிட் மட்டும் தான் நமக்கு ஷோ ஆகும். ஃபுல் ஆதார் நம்பர் நம்ம ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கே சென்ட் பண்ணிடுவாங்க. அந்த மொபைல் நம்பரில் நம்ம 12 டிஜிட் ஆதார் நம்பரும் வந்திருக்கும். அந்த ஆதார் நம்பரை வச்சு நம்ம நெட்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம நெட்டில் ஆன்லைனில் ஆதார் டவுன்லோட் பண்ணுறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அது தெரியாதவங்க
நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை பார்த்து இந்த ஆதார் நம்பர் வச்சு உங்கள் ஆதார் கார்டை நீங்கள் ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. வித் க்ரீன் டிக்கோட நான் வீடியோ போட்டிருக்கேன். இதுதான் நம்ம ஆதார் நம்பரை ஆன்லைனில் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற மெத்தட். ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக மொபைல் நம்பர் கண்டிப்பாக இணைச்சிருக்கணும். இணைச்சிருந்தால் மட்டும்தான் ஆதார் நம்பரை ரிட்ரீவ் பண்ண முடியும். இதில் வந்து நீங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 டிஜிட் மட்டும் தான் ஷோ ஆகும். 8 டிஜிட் இன் பண்ணியிருப்பாங்க. அதாவது மாஸ்க் ஆதார் நம்பர் தான் ஷோ ஆகும். ஃபுல் ஆதார் நம்பர் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு கிளியராக மை ஆதார் நம்பர் அப்படின்னு போட்டு உங்கள் ஆதார் நம்பர் ஃபுல்லாக வந்திருக்கும். அந்த ஆதார் நம்பரை வச்சு நீங்களே ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா ஆதார் நம்பர் இல்லாமலே நம்ம மொபைல் நம்பரையோ நேமையோ வச்சு ஆதார் நம்பர் எடுத்து ஆதார் கார்டு நம்ம டவுன்லோட் பண்ணுற மெத்தட். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். யூஸ்ஃபுல் வீடியோ போடுற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல் வீடியோவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய். தேங்க்யூ.